அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் வீடியோவில் தான் வந்திருக்கேன். ஈத் பெருநாள் க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஈத் பெருநாள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹஜ் பெருநாள் வந்து வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே வந்து வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வீடை வந்து டீப் க்ளீன் பண்ணலாம். ஹஜ் பெருநாள் அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, ஈதுனாவே ஸ்பெஷல் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். டீப் க்ளீனிங் அப்படின்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கும். நானும் அதே மாதிரி கிச்சன்லேருந்து ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே டீப் க்ளீனிங் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சன் வந்து நீட்டாகவும் இருக்கும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ லைட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுனால கிச்சன் மெஸ்ஸியாகவே இருக்காது. எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நானும் அதே மாதிரி வீக்லி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். கொஞ்சம் லைட்னிங் வந்து கம்மியாக இருக்குது வீடியோவில், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வைப்ஸில் வச்சு தொடச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா க்ளீன் ஆகுது. நான் கிச்சன் வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னாவே தனியாக ஒரு துணியை எடுத்து க்ளீன் பண்ணுற அவசியமே கிடையாது. இப்போ நான் ஒரு புது டெக்னிக் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்ஸ் வந்து நமக்கு கம்மி விலையில் கிடைக்கிது. காம்போ ஆஃபரில் 3/1 get 1 ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கிது. அதை வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சன் க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோ இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு வேற இருக்குது. நான் வந்து இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. இது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இப்போ தான் வந்து எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ணின்னு சொன்னாங்க. அவங்க பண்ணதை தான் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே க்ளீனாக இருக்குது. எங்கெங்கே வந்து டர்ட் இருக்குதோ அது எல்லாமே வந்து இது ரிமூவ் பண்ணி விட்டுருது. அதனால் வந்து அதிலே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்பேச்சுலா எல்லாமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும். அதனுடைய கலர் வந்து ரியாலிட்டி கலருக்கு வந்துடும். நானும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுடுவேன் வீக்லி ஒன்ஸ். நீங்கள் என்னுடைய ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினி விளாக்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி கொடுக்க பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே லஞ்ச் டவல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கிச்சன் டவல் எல்லாமே ஒரு அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்பாச்சுலா எல்லாமே வந்து இதுக்கு ஒரு பாட் மாதிரி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் அப்படியே இருந்ததுனால என் பொண்ணு கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணி கொடுத்தா. அவள் பண்ணி கொடுத்த கிராஃப்ட் தான் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் தான் வந்து இந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாவே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன் மாடலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் மாடலர் கிச்சன் வந்து நல்லாயிருக்கும். அதனாலே வந்து 1 year ஆகி கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கலர் ஃபேட் ஆகாமல் என்னுடைய கிச்சன் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக 1 monthக்கு ஒன் டைம் இல்லாமல் எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது வேஸ்ட்டாக நம்ம வந்து வச்சுருக்கிற பொருட்களை வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கிச்சன் வந்து ரொம்ப கொஞ்சம் நீட்டாக தெரியும். நான் வந்து அந்த பிரியாணிக்கு வர பாக்ஸஸ் எல்லாமே வந்து சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி தான் எல்லாமே த்ரோ பண்ணேன். எப்போவுமே கிச்சன் வந்து மினிமலைஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சன். ஒரு சில பொருளை வந்து நம்ம எதுக்கு எடுத்து போடணும் அப்படின்றதுனால கிச்சனில் சேர்த்து வச்சுட்டே இருப்போம். நானும் அதே மாதிரி தான், எடுத்து போட மனசே வராது. எந்த பொருள் இருந்தாலுமே எதுக்குன்னா யூஸ் ஆகும் அப்படின்றது எடுத்து வச்சுப்பேன். அது மாதிரி இப்போது நல்லா ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் வந்து இதை பார்த்துட்டேன், செஞ்சு பார்த்த பிறகு தான் உங்களுக்கும் சொல்கிறேன். எப்போவுமே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாவே டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கிச்சன் நீட்டாக இருக்கும். நான் நிறைய பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி கிச்சன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கும். கிச்சனில் அடிக்கடி கசகசான்னு நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நமக்கே வந்து இரிட்டேட் ஆகும்.
எப்போவுமே வந்து இந்த மாதிரி வைப்ஸில் இந்த கெட்டல் இது எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உங்களுக்கே நேரடியாக தெரியும், நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய மிக்சியெல்லாம் இந்த மாதிரி தொடச்சோம் அப்படின்னா மிக்சி, கிரைண்டர், ஓவன் இது எல்லாமே வந்து இதில் தொடச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீமி வைப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பை 3 get 1 வாங்கியிருந்தேன். நான் எதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். எங்கள் நாத்தனார் தான் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை வச்சு நான் வாங்கியிருந்தேன். அந்த லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் தொடச்சி வச்சோம் அப்படின்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நமக்கே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சமைக்கிற கிச்சன் வந்து நம்ம எப்போவுமே 24 hours வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. நம்ம சமைக்கிற நேரம் வந்து நம்ம கிச்சனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் நிறைய நேரம். அந்த நேரத்தில் நம்ம கிச்சன் க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து நம்ம கிச்சனாக இது அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். நான் அதே மாதிரி தான் வச்சுருப்பேன். அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கிச்சன் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ரேக் வாங்கியிருந்தேன். இது ஆனியன் ரேக்கு. இது வந்து எனக்கு எத்தனை ரேக்கில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரேக்கில் வந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். கிச்சன் டவல்லேருந்து ஆனியன், அப்புறம் வந்து டொமேட்டோ எல்லாமே வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரு முறை டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த மாதிரி ரேக்கெலாம் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து பிடிக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாடலர் கிச்சன் அப்படின்னாவே கீழே வந்து இருக்கிற கேபினெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உள்ளே இருக்கிற பொருட்களை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி உள்ளே வைக்கணும். நான் இப்போ தான் 2-3 days தான் ஆச்சு உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி. ஸோ அதனால் மேலே வந்து எல்லாமே தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு தொடச்சிட்ருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக லைட்னிங் இருக்கிறதுனால நம்ம உள்ளே வரைக்கும் என்னென்ன பொருள் எடுக்கிறோமோ அது வந்து நமக்கு உள்ளே நல்லா தெரியும் நம்ம ஓப்பன் பண்ணால். ஸோ உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே நல்லா தெரியறதுக்காக தான் இந்த லைட்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்தேன். எனக்கு இந்த லைட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது என்னுடைய கிச்சனுக்கு. இந்த கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வைப்ஸில் தான் தொடச்சி எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் கிளாத்தை வச்சு தான் துடைப்பேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. இது வந்து வைப்ஸில் துடைக்கிறதுனால ஒரு பளிச்சுன்னு ஒரு 1 month க்ளீன் பண்ணுற அந்த இது வந்து சூப்பராக இருக்குது. அந்த 3-4 daysக்கு வந்து 1 time நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வைப்ஸ் தான் ஆச்சு, அதிகமாகவும் ஆகலை. நமக்கு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சமாகும். அதுவும் இல்லாமல் அந்த கிளாத் வந்து அடிக்கடி துவைச்சி போடணும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இது வந்து அப்படியே நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. கிச்சன் க்ளீனிங்கில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் இருக்கிற அந்த சின்ன பொருட்களை வந்து ஆர்கனைஸாக வச்சுக்கிறது தான். கிச்சனை எப்போவுமே ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி ஷிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே டப்பில் மாற்றியாச்சு. இது வந்து கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா ஷிங்க் வந்து ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீன் ஆகிடும். எப்போவுமே ஷிங்கில் வந்து நைட்டில் பாத்திரம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஷிங்க் வந்து துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அழகான கிச்சனை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அது வந்து நமக்கே வந்து சரி வராது. ஸோ நான் வந்து நைட்டில் எல்லா பாத்திரமும் டப்பில் போட்டு வச்சுடுவேன். அழுக்கான பாத்திரம் எல்லாமே, மீதி பாத்திரம் எல்லாமே நான் அடுக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய டே இன் மை லைஃப் போயிட்டுருக்கு. டெய்லி பசங்க ஸ்கூலுக்கு போன உடனே இந்த வேலைகள் எல்லாமே நான் உடனே பார்த்துருவேன். ஸோ அதனால் என்னுடைய கிச்சன் வந்து எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நான் இந்த மாதிரி பசங்களுடைய சாக்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது வந்து கம்ஃபர்ட் போட்ட லிக்விட் தான். கிச்சன் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிக்விட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எறும்பு எதுவுமே வராது கிச்சனில். என்னுடைய கிச்சனில் இது வரைக்கும் எறும்பே இல்லை. நான் வந்து இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சமைச்சு முடித்த உடனே கிச்சன் வந்து கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா
எறும்புகள், காக்ரோச் இது எதுவுமே வந்து தங்காது. ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த எறும்புக்கும் காக்ரோச்சுக்கும் ஒரு இது கிடைக்கும். ஃபுட்டு இருக்கிறதுனால அது வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிச்சனை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வரவே வராது. 1 இயர் ஆச்சு என்னுடைய கிச்சனில் ஒரே ஒரு காக்ரோச் கூட நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கேன். இதே மாதிரி ஆரோ மேலே இருக்கிற ஆரோ எல்லாமே தொடச்சி எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து ஆரோ க்ளீன் பண்ண வரும்போது 3 மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ண வருவாங்க. 1 இயருக்கு நாங்கள் வந்து காம்போ ஆஃபரில் புக் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்குமே இந்த எல்ஜி பியூரியில் வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு. இங்கே வர தண்ணி வந்து நல்லாவே இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் பியூரியே மாற்றிட்டோம். இங்கே ஒரு சின்ன மணி பிளான்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நம்ம வீட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மீஷோவில் இந்த மாதிரி ஒரு ரேக் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரேக் தான் கீழே வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நம்ம நகர்த்தி வச்சு தொடச்சிக்கலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கூடையில் மாற்றி வச்சுருவேன். எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கூடையை வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸு கழுவி அதில் போட்டு முடிச்சுடுவோம். என்னுடைய கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் இருக்கிறதுனால கிச்சன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியுது. உங்களுக்கு லைட் வந்து ஆஃப் ஆகி வர மாதிரி தெரியுது. அது வந்து அதனுடைய லைட்டிங் பிரச்சனை. நான் ஒன்றுமே பண்ண முடியல. அதை நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இது வந்து தெரிஞ்சது. ஸோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிச்சனுடைய டீப் க்ளீனிங் வந்து சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி லிவிங் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஹால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ கிச்சன் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருக்கிட்டு இருக்கேன். கிச்சன் பெருக்கி முடிச்சுட்டு அதே மாதிரி ஹாலுக்கு வந்தாச்சு. ஹால் மொத்தமும் நம்ம பசங்களை ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. சின்ன பாப்பா மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் ஹோம்ஒர்க் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை தான் முடிச்சிட்ருக்கேன். ஈது வந்துட்டாவே நம்ம வந்து ஒற்றை அடித்து நம்ம க்ளீன் பண்ணி அதுக்காக தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈதுலாம் கொடுத்துருக்கிறதே கடவுள் அதுக்காக தான். நம்ம இல்லைன்னா க்ளீனாகவே வச்சுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கையல் சீரியல் போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சீரியல் பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். என்ன அப்படின்னா சேர் கவரு சூப்பராக இருக்குது. எலாஸ்டிக்கோடு வந்திருந்தது. அது லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பெருக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்ல வேலைகள் வந்து ஈஸியாக இருக்கும். அந்தந்த பொருட்கள் அங்கங்கே கிடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பசங்க வீட்டுக்கு வந்துட்டாவே ஒரே சண்டை தான். 2 பேரும் ஒரே சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். 2 பேருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதை அவங்க போக்கிலேயே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நமக்கு தான் செம்ம டென்ஷன் ஏறிடும். ஃபுல்லாக பெருக்கிட்டு இப்போ வீட்டுக்கு ஃபுல்லாக மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பெருக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்போவுமே நைட் டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி படுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பகலில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது போது கிச்சன் ரூமு இது எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். காலையில் பசங்க எப்படியும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முறை லைட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா வீடு வந்து நாள் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். பசங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா யாருனா வரும்போது தான் வீடு வந்து க்ளீன் இல்லாமல் இருக்கும். ஸோ மற்ற நேரத்தில் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் வீடு. யாருனா வராங்க அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு யாருனா வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் பசங்க அங்கங்கே பென்சில் அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது பிள்ளைங்கள. ஸோ நானும் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். சரி வளர வளர சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டுருக்கேன். ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கங்கே பேக் வச்சுடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது தான் வீடு வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும்.
பசங்க வந்து வளர வளர வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் ஒரு முறை வைப்ஸில் தொடச்சி எடுத்துடுறேன். வைப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. எப்படியும் வந்து 1 வீக் வந்து நல்லா தாங்குது. அந்த க்ளீனிங் வந்து 1 வீக் 115 டேஸ் எனக்கு தாங்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். டீப்பை ஃபுல்லாக இதே மாதிரி தொடச்சி எடுத்துருவேன். யூனிட் வந்து க்ளீன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சாங் போட்டுட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா வேலை போகிறதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி ஹாலில் ஏதாச்சும் தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிடுவேன். உடனே நம்ம பொருட்களை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் டஸ்ட்டும் சேராது. நம்ம எவ்வளோ பொருட்கள் சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோ வந்து நமக்கு கண்டிப்பாக டஸ்ட்டு சேரும். ஸோ எனக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டு சேர்ந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்கை போட்டுக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வேலை போகிறதே தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு போட்டுட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ நான் வாங்கின அந்த ஃப்ளோர் லேம்ப்பு வந்து கொஞ்சம் எம்டியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி ஆர்கனைசர் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீட்ஸை வச்சு நம்ம ஸ்டாப்லர் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. என் பசங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பார்த்துட்டு. ஸோ இது வந்து ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ மேலே இருக்கிற இந்த மாதிரி இந்த குட் வைப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீன் ஆகிடும் வீடு. ஸ்க்ரீனெல்லாம் இப்போ தான் வந்து கழுவி போட்டேன். நான் ஸ்க்ரீனில் எப்போவுமே வந்து மெஷினில் போட மாட்டேன். ஸோ எல்லாமே வந்து கையில் தான் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சோஃபா கவர் வந்து இன்னும் நான் வாஷ் பண்ணலை. வாஷ் பண்ணிவிட்டு இதனுடைய இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளாக இதை க்ளீன் பண்ணோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ நான் ஃபைனல் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.